நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் இயக்குனர் திரு பேரரசு அவர்கள். சார் வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் மறைந்தார், உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். திரையுலகுக்கு மட்டும் இல்ல, நாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பு. ரசிகரை நேசிச்ச ஒரு நடிகரை, மக்களை நேசிச்ச ஒரு தலைவரை நம்ம இழந்திருக்கிறோம். மக்கள் மேல உண்மையிலேயே ஒரு அக்கறையோடு அரசியலுக்கு ஆரம்பித்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதனால மக்கள் நேசிச்ச ஒரு தலைவர் இழந்தது மிகப்பெரிய இழப்பு நம்ம நாட்டுக்கு. அதை விட நல்ல நடிகர், நல்ல அரசியல்வாதி என்பதை விட நல்ல மனிதர், மனிதனை மிக்க ஒரு மிகச்சிறந்த மனிதர். அப்படி ஒரு மனிதரை நம்ம வாழ்க்கையில பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. அப்படி ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்திருக்கிறோம். அது மிகப்பெரிய இழப்பு. திரையுலகில் அவரோட பங்களிப்புனா அவர் நடிச்சது, சம்பாதிச்சது, எத்தனை படம் பண்ணோம் அதெல்லாம் இல்லை. அவர் திரையுலகு பண்ண நன்மைகள் ஜாஸ்தி. அவர் நடிச்சு சம்பாதிச்சதை விட திரையுலகில் அவர் பேர் சம்பாதிச்சதுதான் அவர் அதிகம். உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு 50 பொது இயக்குநர்கள் அறிமுகப்படுத்திருக்காரு. 50க்கு மேல புது இயக்குநர்ல 50க்கு புது இயக்குநர் அறிமுகப்படுத்துறது விஜயகாந்த் அவர்கள் தான். அது மாதிரி நிறைய புடிசர்கள், சின்ன சின்ன புடிசருக்கெல்லாம் கால்ஷீட் கொடுத்து அவங்களாம் பெரிய புடிசர் ஆக்குனதும் விஜயகாந்த் அவர்கள் தான். பெரிய நடிகர்கள்லாம் போய் கால்ஷீட் கிடைக்காத பல புடிசருக்கு ஒரு கால்ஷீட் கொடுத்து இன்னைக்கு பல பெரிய புடிசர்கள்லாம் விஜயகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்திய புடிசர்கள் தான். இன்னைக்குள்ள பெரிய பெரிய நிறைய இயக்குநர்கள்லாம் அவர் அறிமுகப்படுத்திய இயக்குநர்கள் தான். இதெல்லாம் சினிமாவுக்கு அதிக பெரிய சேவைகள். அதே மாதிரி நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அவர் பண்ண சாதனை அவ்வளவு பெரிய சாதனை, யாரும் பண்ண முடியாத சாதனை. நடிகர் சங்க கட்டடமே அது முழு நேரத்தில் அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்து எல்லாரையும் கமல் சார் ரஜினி சார் எல்லாத்தையும் இணைச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தியா அதெல்லாம் இப்போ அதில் பெரிய சாதனை. அது மூலம் அந்த வருமானத்தினால தான் அந்த நடிகர் சங்கமே இன்னைக்கு அவர் மீட்டெடுத்தார். இப்போ நம்ம நடிகராக இருந்தோம், நடித்தோம், சம்பாதிச்சோம் அப்படின்னு ஒதுங்காம இந்த பொது சேவை, மக்கள் சேவை, தான் சார்ந்த ஒரு சங்கத்துக்கு தன்னை அர்ப்பணித்தது, திறமையுள்ள இயக்குநர்களை கை கொடுத்து தூக்கி விட்டது எல்லாமே அவர் சாதனைகள். இந்த திரையுள்ள விஜயகாந்த் அளவுக்கு எந்த நடிகரும் சாதிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு அரசியல் தலைவரா அவர் மாதிரி மக்களை பேசிக்க முடியாது. அப்படி ஒரு தலைவர் நம்ம இழந்திருக்கோம். திரையுலகுக்கும் சரி, நம்ம நாட்டுக்கும் சரி மிகப்பெரிய இழப்பு. நல்ல மனிதரை இழந்து வாழ்றோம். அவரோட ரசிகர்களுக்கும், அவரோட தொண்டர்களுக்கும், அவர் குடும்பத்தாருக்கும் எப்படி யாருக்கும் தெரியல. விஜயகாந்தோடைய ஆத்மா சாந்தடைய திரைத்துறையில ஒரு நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து அந்த திரைத்துறையை கட்டமைத்து நடிகர்களை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு சவாலான விஷயம். அதை விஜயகாந்த் எப்படி செய்தார் அப்படின்னு பார்க்கிறீங்க? அதுதான் ஆளுமைங்கிறது. ஆளுமைங்கிறது அது நடிகர் சங்கத்தில் செலுத்தின ஆளுமை தான் நமக்கு அவர் மக்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. இவர் நாட்டையும் ஒரு நல்வழிப்படுத்துவார், ஒரு ஆளுமை மிக்க தலைவராக வருவார். எப்பவுமே ஒரு தலைவராக வரவங்களுக்கு முகக்கவர்ச்சி, செல்வாக்கு, பணபலம், பக்கபலம், இன்னொரு ஒரு பையன், அதெல்லாம் இல்லாம இந்த ஆளுமை இருக்கணும். அந்த ஆளுமை இருந்தால் தான் நான் ஆகச்சிறந்த ஒரு தலைவராக வர முடியும். அப்படி ஆளுமை தான் விஜயகாந்த் சார் வருவார். அதனால அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்தார். ஒரு விதி நம்ம தமிழ்நாட்டோட ஒரு தவறான நேரம், கெட்ட நேரம் தான் அவர் உடல்நலம் பாதிப்பு. அவர் உடல்நிலை பாதிக்காம ஆரோக்கியம் இருந்தார்னா இன்னைக்கு அவர் முதலமைச்சராக வந்துருவார். அவர் ஒரு செல்வாக்க இருந்தவர். விதி உடல்நல பாதிப்பு வந்தது நம்ம நாட்டுக்கே ஒரு பாதிப்பு வந்த மாதிரி தான். அது பெரிய அது ஈடு ஏற்ற ஒரு இழப்பு. உடல் பாதிப்பு வந்து நம்மளுக்கு அமைச்சு நாட்டுக்கு. தமிழ் திரையுலகில் இருந்து அரசியலுக்கு அதுல வெற்றி பெறுபவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப சொற்பமா இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கான அந்த வெற்றி என்பது கிடைக்காத ஒன்றாக இருந்திருக்கிறது. ஆனா அதுல சாதித்த ஒரு நபராகவும் விஜயகாந்த் இருக்கிறார். அவருடைய அரசியல் பயணம், அவர் முன்னெடுத்த அரசியல் அப்படிங்கிறது எப்படி பார்க்கிறீங்க? அவர் அரசியல்வாதி அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு மக்களுக்கான தலைவர். அவர் முழுக்க முழுக்க மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்கள் மேல ஒரு உண்மையான அக்கறையோட கட்சி ஆரம்பிச்சவர் தான் விஜயகாந்த் அவர்கள். நம்ம ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நம்ம பதவிக்கு வருவோம், சம்பாதிப்போம், அந்த ஒரு எண்ணம் திருவிழா அவருக்கு இல்லை. முழுக்க முழுக்க மக்கள் சேவை, மக்கள் மேல அக்கறை,
இதனாலதான் அவர் கட்சி ஆரம்பிச்சு அதனாலதான் உங்களுக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் அது எம்ஜிஆர் அப்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் மக்களை நேசித்த ஒரு அரசியல் தலைவர் யாருன்னா விஜயகாந்த் அவர் தான். அதனாலதான் புரட்சி தலைவருக்கு அப்புறம் அரசியல் வந்து ஒரு வெற்றியடைய முடிஞ்சது. பல நடிகர்கள்லாம் இங்க கட்சி ஆரம்பிச்சாங்க, காணாம போயிட்டாங்க. அது காரணம் எம்ஜிஆர் மாதிரி நம்ம வந்துடும் நினைக்கிறது இல்லை. எம்ஜிஆர் மாதிரி நம்ம மக்களை நேசிக்கணும், எம்ஜிஆர் மாதிரி மக்களுக்கு அக்கறை கொள்ளணும். ஷூட்டிங் ஸ்பாட் கூட சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அழகு பார்த்தது விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் உதாரணம். அப்போ எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பாடு போட்டு எப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு அழகு பார்த்தாரோ அதே மாதிரி மக்களையும் அதே ஒரு எம்ஜிஆர் நேசிச்சிருக்காரு. அதனால எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகர் அரசு வெற்றி அடைஞ்சாருன்னா அது வந்து நம்ம புரட்சி கலைஞர் தான். அதனால அவர் எதிர்கட்சி தலைவர உயர முடியுது. அது உடல்நல காரணம் தான் இன்னைக்கு அவரு பின்னடைவு, இல்லைன்னா அவரு நினைச்சதை அடைஞ்சிருப்பாரு. ஒரு இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறது, அது ஒரு டைரக்டர் ஆக்டரா இருந்தது அப்படிங்கிறதுல விஜயகாந்த் மிக மிக முன்னோடியாக இருந்திருக்கிறார். அது ஒரு சிறந்த உதாரணமாக இருந்திருக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு பெரிய இயக்குனர்களாக நம்ம போற்றப்படுற பலருக்கும் வாய்ப்பு கொடுத்த ஒருவராகவும் விஜயகாந்த் இருக்கிறார். அந்த வகையில ஒரு விஜயகாந்த் நீங்க எப்படி பார்க்கிறீங்க இயக்குனரா? விஜயகாந்த் சார் வந்து கதை கேட்பாரு. கதை கேட்டு கதை பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எந்த தலையீடு இருக்காது. அவர் ஒரு புது நடிகர் மாதிரி தான் இருப்பார் ஸ்பாட்ல. அவர் வந்து ஒரு பெரிய நடிகர், புகழ்பெற்ற நடிகர்னா எந்த கோணத்திலையும் நம்ம பார்க்க முடியாது. அது மாதிரி ஷூட்டிங் இந்த டைமிங் நம்ம நைட்டு 2 மணி 3 மணிக்கு பேக்கப் பண்ணி அனுப்பினாலும் மறுநாள் கரெக்டாக 6-7 மணிக்கு தான் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். ஒரு 2 மணி நேரம் தூக்கம் 3 மணி நேரம் தூக்கம் தான் தூங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு ஹார்ட், ஒரு உழைப்பாளி. இன்னொன்று இயக்குனரை மதிக்கக்கூடிய ஒரு நடிகர். இயக்குனர்னா அவர் வந்து நமக்கு கேப்டன் ஆஃப் தி ஷிப் யூனிட்டுக்கு அவர் தான் வழிநடத்துவார். அந்த மரியாதையை அவர் புது இயக்குனருக்கும் கொடுப்பாரு. போரடைஞ்ச இயக்குனருக்கு, பெரிய இயக்குனருக்கு அந்த மரியாதை இல்லை. இவர் அறிமுகத்தில் இயக்குனர் இருப்பார். அந்த இயக்குனருக்கு ஸ்பாட்ல அதுக்கான மரியாதை. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டேரக்டர் நாளைக்கு எப்போ வரணும், இந்த மாதிரி நாளைக்கு எப்போ வரணும், அதை அனுமதி கேட்பார். ஏதாவது இந்த படத்தில் கூட எப்போது கட்சி கிட்டிமா இருக்கும், அது 2 நாளுக்கு முன்னாடி அனுமதி கேட்பாரு. கொஞ்சம் நாளைக்கு நான் 4 மணிக்கு போக முடியுமா பாருங்க, இல்லைன்னா பரவாயில்ல பாரு, நான் 4 மணிக்கு போகணும் அன்னைக்கு, அதோட என்னை முடிச்சுங்க. அந்த அதிகார தோரணையில இன்னைக்குன்னு அவர் நான் பார்த்ததில்லை. அவர் இயக்குனர் அப்படி மதிக்கக்கூடியவர். அது மாதிரி ப்ரொடியூசர் வந்து இயக்குனரே சில வீண் செலவு பண்ற மாதிரி இருந்தா கூட அதை கண்டிப்பாரு. ஏன் தேவையான செலவு பண்றீங்க, பிடிச்சிருக்கு எட்டு செலவு பண்றீங்க. அப்போ ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு லாஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு பார்ப்பாரு. இயக்குனருக்கு கொடுக்க மாதிரியும் கொடுப்பாரு. அந்த மாதிரி நடிகர் ரொம்ப அரிது சினிமாவில் இருக்குது. மிக்க நன்றி திரு பேரரசு. இணைப்பில் வந்து இரங்கல் செய்தியை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.